இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல உண்மையாலுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஸ்டாலினாலே ஸ்டான்லி ஸ்பிரிட். அதுதான் ஸ்டான்லி ஸ்பிரிட். ஏன்னா நான் எம்எம்சி ஸ்டூடெண்ட்டு. எம்எம்சிக்கும் ஸ்டான்லிக்கும் எப்பவுமே அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன வாய்க்காத இருக்கும். இப்போ தெரியல யார் எந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சின்ன அது வந்து ஃப்ரெண்ட்லியாக தான், பெரிய வயலண்டாக தான் இருக்காது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அப்படி இருக்கும். இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவும் இருக்கா? இருக்கு இல்லையா? இருக்கு சூப்பர். நம்ம டீன் கூட எம்எம்சிஎன் தான். ஒரு எம்எம்சி அலுமினி அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈகராக முன்னெடுத்திருக்காரு. அது ஸ்டான்லி அசோசியேஷனை பார்த்து, ஸ்டான்லி அலுமினி அசோசியேஷனை பார்த்து எம்எம்சி அலுமினியஸாக இருந்தாலும் முடிக்கிறப்ப லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட்னு சொன்னார். ஒரு வேலை சொல்லாமல் முடிச்சிருந்தா அது பெரிய புத்தகமாக போயிருக்கும். அதனால் கரெக்டாக பொலிட்டிக்கலி கரெக்டாக லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் ஸ்டாலியோட என்னோட அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ஒவ்வொன்றா எடுத்து சொல்றேன். 97ல் எம்எம்சி ஜாயின் பண்ணி ஒரு மாதத்துலேயே ஒரு ரிவைவல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்டு யூஃபோரியா ரிவைவல் சாரி எம்எம்சி யூஃபோரியா மீட் நடந்தது. நான் வாலிபால் பிளேயர். எங்கள் சீனியர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அப்போலாம் ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்கும். ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் இருக்கும். அப்போ நான் இங்கே எப்போ எங்கே விளையாடான்னு கேட்டால் வாலிபால் விளையாடியா, சரி வா அப்படின்னு சொல்லி, அதுவும் மிரட்டி தான் வா விளையாடு அப்படின்னு சொல்லி நல்லா விளையாட பார்த்து காலேஜ் டீமில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ இங்கே எம்எம்சிக்கும் ஸ்டான்லிக்கும் நடந்த ஒரு மேட்ச் நடந்தது. இங்கே இதே கிரவுண்டில், இதே வாலிபால் கிரவுண்டில். இதில் என்ன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, நான் டீமில் இருக்கிறதுனால நான் அவங்க சீனியர்ஸோட பைக்கில் வந்துடுவேன். மற்ற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு அடிமை மாதிரி காலேஜ் ஹாஸ்டல் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இங்கே ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும், உட்கார வச்சு ஸ்லோகன் சொல்லி தருவாங்க. எல்ஐசி 14 மாடி, அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட் இயர்ஸ் இருப்பாங்க. எங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி இந்த மேட்சை சப்போர்ட் பண்ண சொன்னாங்க எம்எம்சி. அப்போ தான் நான் ரியலாக ஸ்டான்லி ஸ்பிரிட்டை பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஜோஷோட பயங்கர ஒரு உணர்வோடு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சோம், எம்எம்சி ஜெயிச்சிட்டோம். அப்புறம் ஸ்டான்லினாலே ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் தான். அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பாடு. எம்எம்சியில் எங்களுக்கு கான்ட்ராக்ட் மிஸ் இருந்தது. அப்போ நல்லா இருந்த ஒரு மாதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கஷ்டமாக போச்சு. ஆனால் இங்கே இருக்கிற பசங்களாம் சொன்னாங்க ஸ்டான்லி மிஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப தரமாக இருந்தது. அந்த ட்ரெடிஷன், இந்த ஸ்டான்லி ட்ரெடிஷனை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எம்எம்சியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்து. அப்புறம் நாங்கள் வியந்த இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஸ்டான்லியில் இந்த சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டும் ஹேண்ட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ ஃபேமஸ். உண்மையாலுமே நாங்கள்லாம் பார்த்து பராமரிப்போம். எம்எம்சியில் எப்படி இல்லையே அப்படின்னு உண்மையாலுமே நாங்கள் பராமரிப்போம். அந்தளவுக்கு ஒரு சர்ஜரி டிபார்ட்மெண்ட், ஹேண்ட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு 3 ஸ்பெஷல் கனெக்ஷன் எனக்கும் ஸ்டான்லிக்கு இருக்குது. நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப, ஃபைனல் இயராக ப்ரீ ஃபைனலாக கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ ஹாஸ்டலில் நடத்துகிறப்ப ஒரு சின்ன எங்களுக்கும் அவங்க சீனியர்ஸுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் 5 பேர் வந்து கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருந்தால் திரும்பி எங்களை அடி விழுந்துடும் அப்படின்ட்டு வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோணுது ஸ்டான்லி ஹாஸ்டல் தான். எங்கள் பேட்ச் வச்சுருந்தாங்க. ஒரு 3 நாள் நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டலில் வந்து நான் தங்கியிருந்தோம். அப்புறம் அடுத்து நானும் ஸ்டான்லி ஸ்டூடெண்ட் தான், தெரியுமா? நானும் ஸ்டான்லியோட அலுமினஸ் தான். நான் பிஜி மெடிசன் முடிச்சுட்டு எம்டி சைக்காட்ரி ஸ்டான்லியில் 6 months நான் பண்ணேன். ஸ்டான்லியில் ஸோ 6 months பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் மெடிக்கல் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக செலக்ட் ஆகி அப்புறம் நான் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம்
மாவட்டத்தில் மருத்துவ அதிகாரியாக நான் ஜாயின் பண்ணி என்னோட சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ப்ரௌட் ஸ்டாலியன். அடுத்து எல்லாத்தோட முக்கியமான விஷயம், என்னோட மனைவி ஸ்டாலியன். ஸோ என்னோட மனைவியை கொடுத்த ஸ்டாலின் கண்டிப்பாக ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணணும். சிறப்பாக ஸ்டாலின் கல்லூரி மருத்துவமனைக்கும் ஸ்டாலினும் ஒரு சிறப்பான ஒரு பெருமை நம்ம தேடி தருவோம். இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் லைஃபோட கல்மினேஷன், யூஜி லைஃப். நம்ம காலேஜ்னாலே எது ஐடென்டிஃபை பண்ணோம், நம்ம யூஜி தான் நம்மளோட ஐடென்டிட்டியாக இருக்கும். இந்த யூஜி லைஃப் 5.5 years இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். மற்ற எந்த காலேஜுக்கும் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் லைஃப் வருமானது டவுட்டு தான். ஏன்னா அவங்களாம் யூஜிலாம் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் 3 years, இன்ஜினியரிங்லாம் 4 years இருப்பாங்க. நாம் மட்டும்தான் 5.5 years வி ஸ்பெண்ட் அவர் டைம் டுகெதர். அதுவும் எந்த மாதிரி டைம், நம்மளோட ப்ரைம் யூத் அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ அனுபவங்கள் இருந்திருக்கோம், எவ்வளோ பேர் நம்ம ஒரு நட்பை பார்த்துருப்போம், தியாகத்தை பார்த்துருப்போம், நட்புக்காக உயிரை ஓட்டுறதை பார்த்துருப்போம். அதே மாதிரி குறிப்பாக ஸ்டான்லி சொல்லவே தேவையில்லை. அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன சின்ன மன வருத்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஏமாற்றங்களை பார்த்துருப்போம், துரோகத்தை கூட பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்மளை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஆக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ வி ஹேவ் டு க்ரோ. கண்டிப்பாக நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, நானும் சந்தோஷமாக இந்த கிராஜுவேஷன் இல்லை. இருந்தாலுமே ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன வழி இருக்குங்க, நம்மளாம் விட்டு பிரியணும் அப்படின்னு. வி ஆல் டெஃபினட்டாக அந்த காலேஜ் லைஃப்பை எப்பயுமே மறக்கவே முடியாது. இப்போதான் இந்த டெக்னாலஜி இருக்குது, அலுமினி அசோசியேஷன் இருக்குது, நம்மளாம் வி ஹேவ் டு ஸ்டே கனெக்டட். நம்ம முடிக்கிறப்ப 2 பேருக்கு கண்டிப்பாக நம்ம முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக 2 பேருக்கு நம்ம வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல். ஒன்று நம்ம சொல்லிக் கொடுத்த டாக்டர்ஸ், அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் யார்? நம்ம பேஷண்ட்ஸ் தான். அரசு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நோயாளிகளை வச்சு தான் நம்ம மெடிசனே கற்றுக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ரேர் கேஸ்லாம் அப்போலாம் வந்ததுன்னா என்டையர் மாடல் வந்து அவங்களை எக்ஸாமின் பண்ணணும். ஒரு ரேர் மர்மராக இருந்தாலும் சரி, அப்டாமல் உண்மையில் சர்ஜரி பேஷண்ட்ஸ்லாம் உண்மையை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பெரிய ப்ரெஸ் லம்பாக இருந்தாலும் சரி, அப்டாமல் லம்பாக இருந்தாலும் சரி, என்டையர் பேட்சை வந்து எக்ஸாமின் பண்ணி நமக்காக பொறுமையாக அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அவரை இன்கன்வீனியன்ஸையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு அந்த கிளினிக்கல் நாலேஜை நமக்கு கற்றுக்கிறதுக்கு உதவிய அந்த அரசு மருத்துவமனைக்கு வர ஏழை நோயாளிகளை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அவங்க நன்றியோடு இருக்கணும். நம்ம அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை நம்ம திருப்பி செலுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பழைய இதுக்கு முன்னாடி நடந்த மெடிக்கல் காலேஜஸோட கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். இப்போ டாக்டர்ஸ் எத்திக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு தேவையில்லாத சர்ஜரிஸ் கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ண முடிஞ்சாலும் சர்ஜரிக்கு போகிறது. குறிப்பாக சிசேரியன் செக்ஷன், நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சிசேரியன் செக்ஷனோட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆகிடுச்சு. 60% சில இன்ஸ்டியூஷன்ஸில் நடக்குது. சரி, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். என்னென்னா, ஒருத்தர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏன் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் செக்ஷன் அதிகமாகுதுன்னா, பொசிஷியன்ஸ் அவங்க மார்னிங் அட்மிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, லேபர் ப்ரோக்ரஸ் ஆகுது பார்க்குறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரோக்ரஸ் ஆகலைன்னா நைட்டு சிசேரியன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் தர் நைட் ஆன்ஷியஸ்லி வெயிட்டிங் ஃபார் கால்ஸ் ஃபார் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் பப்ளிக் மனசில் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ இந்த டைமில் நமக்கான பொறுப்பு நமக்கு இருக்குது. மக்கள் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த சமுதாயத்துக்கு, இந்த மெடிக்கல் துறைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம எத்திக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம இதை முடிச்சுட்டு ஹிப்போக்ரட்டிக் ஓத் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஹிப்போக்ரட்டிக் ஓத்தை வெறும் சம்பிரதாயத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம we should follow the letter and spirit of the oath அப்படிங்கிற நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஜென்சி க்ரௌடுக்கெலாம் ஃப்ரெண்ட்லியாக சீனியராக சொல்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன விஷயம், இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், ஜஸ்ட் எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பிஜி படிக்க போகிறீங்க.
கரெக்டாக. ஏன்னா இப்போ பிஜி படிக்காமல் யாருமே இருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை யாருமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு செகண்ட் அட்டம் கிடைக்கலாம், சில பேர் சர்வீஸ் போவீங்க. இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் க்ராக் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதெல்லாம் நீங்கள் நம்ம ஸ்டான்லிக்கு அட்மிஷன் கிடச்சிருக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். பொதுவாகவே இப்போ எது விச் இஸ் அ பெட்டர் டிட்டர்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்யூவோட நம்மளோட இக்யூ தான். நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 வீக் நம்ம அதே மென்டல் காம்னஸோடு படிக்கணுமா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெமரியும் நம்ம படித்தா ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதுக்கு நம்ம பிரெயின் நிறைய ஸ்டடீஸ், சைக்காலஜிக்கல் நிறைய ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம காமாக இருந்தால் தான் நம்ம மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்குங்க. பொதுவாக டாக்டர்ஸ் ரொம்ப ஷெடியூல் போட்டு படிக்கணும். நம்மளாம் என்ன 5 to 5:15 டீ டைம், 5:15 to 6 ஸ்டடீஸ், அப்புறம் மினிட்டுக்கு நம்மளாம் ஷெடியூல் போட்டு நீங்களாம் படிக்க தான் போகிறீங்க. நானும் அப்படி தான் படிச்சிருக்கேன். அது நம்மளால் ஷெடியூல் போடுறப்ப கண்டிப்பாக டேக் அ டைம் ஆஃப் ஆன் எவ்ரி வீக்கெண்ட்ஸ். ஒரு சண்டே நீங்கள் சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு டைம் எடுத்து ஒரு மூவியாக போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹாபியை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஐ எம் சேயிங், ப்ளீஸ் பிலீவ் மீ, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, தட் இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். தட் வில் மேக் யுவர் பிரெயின் ஷார்ப்பர் அண்ட் இட் வில் மேக் ரெடி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் வீக்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஸோ அதனால் எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துங்க. அப்புறம் இதை சொல்லணும்னா அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் எவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இந்த ஒரு மாதம் என்னென்ன துறையில் எவ்வளோ ஒரு மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சிஎம்டிஏவாக இருக்கட்டும், ஒரு ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், எவ்வளோ துறையில் எவ்வளோ மாற்றங்கள் இதெல்லாம் யாருமே யோசிச்சு கூட பார்த்துருப்பாங்க. இது மாதிரி பணம் கொடுக்காம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஸோ தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நானும் ஊழல் ஒரு ரூபா கூட ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு கீழேயும் யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நானும் சுகாதாரத்துறை அமைச்சராக சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சுகாதாரத்துறையிலும் ஊழல் இருக்கவே இருக்காது. மக்கள் நலன் மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம் என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மருத்துவ சேவையில் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பெட்டராக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் டெஃபினட்டாக வி ஹேவ் மெனி ஏரியாஸ் டு இம்ப்ரூவ். பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம், ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, சரியான ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நோயாளியோட அனுபவம் நான் சொல்கிறோம். ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க வெயிட்டிங் டைம்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த டைம் கம்மியாகி அவங்க ஒரு நீட் கேம்பஸ் நீட்டாக இல்லாமல் இப்போல்லாம் இருக்குது. ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ஒரு சுத்தமாக இருக்கிற மாதிரி, மெயினாக டாக்டர்ஸ் அப்புறம் அட்டண்டர்ஸ்லாம் கனிவாக பேசணும். வாமா கேள்வியா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கனிவாக மரியாதையாக ட்ரீட் பண்ணி அந்த நோயாளியோட அனுபவங்கள், நம்ம பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற அந்த அம்சத்தை நம்ம கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டிய தேவை, கடமை நமக்கு அரசு மருத்துவமனைக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். முன்னெல்லாம் எப்படி கடந்த ஆட்சியில் எப்படி இருந்ததோ தெரியாது. கண்டிப்பாக நான் என்னோட முதல் மீட்டிங்லேயே, இல்லை டிஎம்இ மீட்டிங்லையும் சரி, ஜாயின்ட் டைரக்டர் மீட்டிங்லையும் சரி, கண்டிப்பாக நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஐ எம் அ ப்ரௌட் டாக்டர். கண்டிப்பாக டாக்டர்ஸோட டிக்னிட்டி குறையிற மாதிரி பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கவே மாட்டேன். நான் மீடியா முன்னாடி அவங்க கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் பண்ணுறதோ மெமோ கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல், இது நம்ம கவர்மெண்ட், கரெக்டாக? நீங்களும் இந்த பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். டாக்டர்ஸோட கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டைம்லி ப்ரொமோஷன் அரசு டாக்டர்ஸ்க்கு, அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குங்கிற கோரிக்கை இருக்குது. March 15 அந்த பேனல் டேட், இந்த ஃபிக்ஸேஷன் டேட் இருந்தாலும் நிறைய நேரங்களில் ரொம்ப தள்ளி போகுது.
கண்டிப்பாக இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு அந்த பேனல் ஃபிக்சேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்பராக டைம் பவுண்டாக நடக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் வந்து முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதல்படி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. நீங்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறீங்க. வாழ்க்கையில் நம்ம திரும்பவும் இங்கே பிஜி எங்கே பண்ண போனோம்னு தெரியல, எந்த காலேஜில் இருக்கணும் தெரியல, எந்த கண்ட்ரியில் இருக்கணும்னு தெரியல. எங்கே போனாலும் சரி நம்ம நாட்டையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் படித்த இந்த ஸ்டான்லி காலேஜையும் மறக்காதீங்க. லாங் லிவ் ஸ்டான்லி, லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.